அகப்பார்வை கவனிக்கிறோம். எப்ப கவனிக்கிறோம்னு சொன்னா கஷ்டம் ரொம்ப கவனிக்கிறோம். உடல் ரீதியா, மன ரீதியா, பொருளாதார ரீதியா, குடும்பத்துல அல்ல சமுதாயத்துல சில பிரச்சனை வரும்போது அகப்பார்வை கவனிக்கிறோம். நோயை கொண்டு மருவை கொண்டு பிடித்தோம் பணிந்து வரும் பொருட்டு. இப்ப இறைவன் கூப்பிடுறோம், சமீபமா இறைவனை கூப்பிடுறோம். அங்க ஒரு ஆறுதலும் அமைதி கண்டிப்பா நமக்கு கிடைக்குது. நம்ம அறிவெல்லாம் நீக்கிட்டு எதெல்லாம் நம்ம நம்பி இருந்தோமோ அதெல்லாம் நம்ம அறிஞ்சோ அறியாமலும் விரும்பி விரும்பலாம் நீக்கிட்டு இறைவா கடவுளேன்னு ஒரு உணர்வு தான். அவன் புரிஞ்சுக்கிறான் எதுவும் உங்களுக்கு உதவுதில்லை இன்னைக்கு கூப்பிடுறீங்கன்ட்டு. நம்ம பெருசாவோட பிரார்த்தனை பண்ணிருக்க மாட்டோம். கடவுளேன்னு ஒரு பெருமை சுட்டிருப்போம், இறைவா அப்படின்னு பெருமை சுட்டிருப்போம். அது உயிர் மூச்சு. ஏன்னா கவலையை சோர்ந்து சோர்ந்து இந்த நமக்கு இதுக்கு மேல வழியே இல்ல, இறைவா நீதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு அங்க புதிய படைக்க போறோம். அதுல நம்ம அந்த சுமையில நீக்கப்பட்டது. இறைவான் கூப்பிடும் போதே அந்த குளிர்ச்சியை பார்க்க முடியும். அவ்வளவு சமயமா இருக்கான். நம்ம அப்படி வாழ்க்கையில பல தருணங்கள் நடந்திருக்கு நம்ம எல்லாருக்குமே. இப்பதான் பொதுவா உலக மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு லாக்டவுன். நம்ம எல்லாத்துக்குமே அப்பப்ப சூழ்நிலையில நான் லாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதுக்கு முன்னாடி நான் சேஃபா இருக்கேன், செட்டிலா இருக்கேன், அறிவை கொண்டு பொருளை கொண்டு திறமையை கொண்டு வாழும் பொழுதெல்லாம் இறை அனுமதிக்கிற காலம் எல்லாம் நம்ம சேஃபா இருக்கேன், செட்டிலா இருக்கேன் பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் அப்புறம் லாக் ஆயிட்டேன், பிளாக் ஆயிட்டேன் ஒவ்வொருத்தரும் தனியாக நடந்திருக்கலாம். இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் லாக்டவுன் நடந்திருக்கு. ஆனா ஏற்கனவே வாழ்க்கையில் நடந்து பல தரம் நடந்திருக்கு. அப்ப நம்ம இறைவன் கூப்பிடுறோம். அப்படி பல தரம் நடக்கும் போது அந்த இறைவன் கூப்பிட்டதுக்காக, கடவுளும் கூப்பிட்டதுக்காக அங்க ஆறுதலும் அமைதியும் அங்க ஒரு சுகமும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கப்பட்டவங்க தான்.